என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். திருக்குறள் பார்த்துட்டு இருக்கோம். அதிகாரம் 3 குறள் 9. கோளில் புரியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. என் குணத்தான் 8 வித குணங்கள் கொண்டவனாம். அவன் அமைதித்தன்மை கொண்டவன், அதாவது சாந்தத்தன்மை கொண்டவன், பிறப்பிறப்பு அற்றவன், எதிலும் பற்றில்லாதவன், தன்னிலையில் நிலைத்து நிற்பவன், எல்லா உயிர்களுக்கும் தலைவன் அவன், இந்த பிரபஞ்சத்தை படைத்தவர். இது போன்ற 8 வித குணங்களை கொண்ட அவனுடைய தாளை பணியாத தலை, அதாவது அவனுடைய பாதத்தை பணியாத தலையில் அவனுடைய உடலில் 5 பொறிகள் இருந்தாலும், அதாவது பார்ப்பது, கேட்பது, சுவைப்பது, நுகர்வது, உணர்வது, இது போன்ற 5 பொறிகள் இருந்தாலும் அவன் கடவுளின் கருணையை பெறாதவனாக இருந்தால் நிச்சயம் அவன் வாழ்ந்தும் பயனில்லை. அவன் ஒரு ஜடத்துக்கு சமமானவன் சொல்றாரு. அதாவது அவர்களை நடைப்பிணமானவர்கள்னு சொல்றாரு. ஏன் இப்படி சொல்றாரு? கருணை கடலான கடவுளை நாம நினைக்கிறதுனால என்ன நடக்கும்னா, அவனுடைய அருளை நாம பரிபூர்ணமா பெறும் பொழுது, அவனை நினைக்கும் பொழுதே அவனோட அருளை பெற ஆரம்பிப்போம். ஸோ அந்த பாசிட்டிவ், அவன் ஃபுல்லாவே பாசிட்டிவ் தான். அவன் கருணை குணம் கொண்டவன். அந்த கருணையை நாம் நமக்குள் பெறும் பொழுது நம்மளை சுத்தி இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாமே விலகிடும், தன்னாலேயே விலகிடும். அதனால தான் அவர் அப்படி சொல்றாரு. அவனை வணங்காதவர்கள், அவன் இல்லை அப்படி இப்படின்னு பேசி நாத்திகம் பேசிக்கொண்டு வாழ்பவர்கள் நிச்சயம் பிறப்பு இறப்பு என்ற சூழ்நிலையில் சிக்கி தவிப்பார்கள்னு சொல்ல வராரு. அதாவது அவர்கள் பொறிகள் இருந்தும் இந்த உலக வாழ்க்கையை வாழலாம், எது வேணாலும் பண்ணலாம், ஆனால் பிறப்பு இறப்பு என்ற சூழலில் சிக்கி தவிப்பாங்க. அவங்க மனசுக்குள்ள இனம் புரியாத கவலைகள் தன்னாலேயே ஏற்படும். அவங்க பொறிகள் இருந்தும் நடைப்பிணமாக திரிவார்கள்னு வள்ளுவருடைய வாக்கு. அதனால கருணையான அந்த இறைவனை நாம் நினைக்கும் பொழுதே அவனுடைய அருளை பெறுவோம். அந்த அருளை பெற்று நம்முடைய முன்வினை கர்ம பதிவுகள் எல்லாம் கழிக்கப்பட்டு நாம் அவனுடைய திருப்பாதங்களை அடைவோம்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.